ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் சும்மா லைட்டாக ஃபேஸில் வச்சுட்டு கிளென்சிங் மில்க் எடுத்துக்கிட்டேன். கிளென்சிங் மில்க் வச்சு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ 2 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ நம்ம டைம் பொறுத்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கிளென்சிங் மில்க் நேம் வந்து ஓப்பல். நான் வச்சுருக்கிறது வந்து 1 லிட்டர் 275 ரூபா. ஈவினிங் வந்து வீடியோக்காக லைட்டாக மேக்கப் போட்டேன். மேக்கப்னால் ஒன்றும் இல்லை, மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக் போட்டேன், ஐப்ரோ ஃபில் பண்ணேன், பொட்டு வச்சேன், அவ்வளோதான். இப்போ அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணணும் இல்லையா, அதனால் கிளென்ஸ் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கணும். நம்ம நைட் க்ரீம் போடுற முன்னாடி ஈரம் இல்லாமல் நல்லா டவல் வச்சு தொடச்சிக்கோங்க. ஈரத்து மேலே க்ரீம் போடக்கூடாது. கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ ஆயில் நேற்று வந்து காலி ஆகிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி புதுசு எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோர்ஹெட்டுக்கு எப்போதுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நெத்தி ஏறிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஹெல்மெட் நான் நிறைய யூஸ் பண்ணுறேன். அதனால் வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட்டை போட்டு முடி கொட்டுது. அதனால் இந்த ஃபோர்ஹெட்டில் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணுவேன். நல்ல ரிசல்ட்டு, ஃபாஸ்ட்டு ஹேர் க்ரோத் இருக்குது. நம்மளுக்கு இதுக்கு நிறைய கஸ்டமரும் இருக்காங்க. நைட் க்ரீமுக்கு போயிடலாம். 7 days சேலஞ்ச் க்ரீமுக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இன்னையோட 3வது நாள் நான் போடுறேன். ஒரு முக்கியமான விஷயம், நைட் க்ரீமில் வந்து நிறைய அள்ளி போடக்கூடாது. ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்து தின் லேயர் லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். நிறைய போட்டால் சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்லாம் அப்படி இல்லவே இல்லை. கொஞ்சோண்டு எடுத்து போடுங்க. அதனால தான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் வீடியோவில். இப்போ இடையில நிறைய வீடியோவில் அதை சொல்லாமல் விட்ருக்கேன். இப்போ மறுபடியும் சொல்லிடலாம். அதனால தான் சொல்கிறேன். லைட்டாகவே எடுத்து போடுங்க. ரொம்ப மைல்டாக எடுத்து போடுங்க. நைட் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மறுநாள் வெயிலில் சுற்றுனீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் தெரியாது. கொஞ்சம் வெயில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வெயிலில் போகிற சூழ்நிலை வந்துச்சா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். வெயிலில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த க்ரீமோட ரிசல்ட்டு நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். மறுநாளோ இல்லை 2 நாள்லையோ பார்க்கலாம். என்ன தான் க்ரீம் போட்டாலுமே நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த க்ரீம்லேருந்து கிடைக்கிற கலரை நம்ம தக்க வச்சுக்க முடியும். இந்த விஷயத்தை வந்து நான் எல்லா வீடியோலையுமே இனிமேல் நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக கண்டிப்பாக சொல்கிறேன், எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் க்ரீம் வாங்கினாலுமே அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெகுலராக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு டைம் கலர் கிடச்சோன்னே நீங்கள் விட்டுட்டு நம்ம பாட்டில் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கலர் போயிடும், டேன் வரும், டெட் செல்ஸ் வரும், எல்லாமே வரும். அதனால் அந்த ப்ராடக்ட்டை நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம தான் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் கருவளையத்துக்கு வந்து டார்க் சர்க்கிள் க்ரீம் வந்து போடுறேன். இது காலியானோன்னே இன்னொரு க்ரீம் வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் போட போகிறேன். எப்போதுமே நான் நிறைய க்ரீம்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறத பார்த்து வாங்கி ட்ரை பண்ணுவேன். நிறைய வாங்கி யூஸ் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட் வருமா, அதாயிருமா இதாயிருமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஃபாலோ பண்ணுவேன். அப்போனா நீங்களே பார்த்துக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.